மணி வந்து கரெக்டாக 12 ஆகுது. தனுஷ்கோடியிலேருந்து கிளம்புறோம். ஏறலாம், அவனும் ஏறுறான், நம்மளும் ஸ்பீடாக போகிறோம். பெத்தட்டிக் கண்டிஷன்ஸ் டு டிரைவ் அட் நைட். ரொம்ப அழகான ஊர், நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது, அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ அங்கே பாருமா, இவ்வளோ பெரிய பண்ணி பாருமா, அம்மா பண்ணியோ குட்டி பண்ணியும் போது ஒன்றா. நான் அப்போது க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுற தேவையே இல்லை. நான் பிரேக்லேயே எனக்கு கால் வைக்கல. இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் க்ரூஸ் கண்ட்ரோல்லே இருந்தது வண்டி. டவுனுக்குள்ளே நீ போனோன்னா ரோடெல்லாம் சின்னதாக இருக்கும். ஆனால் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தோன்னா பழைய காலத்து ஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங் நிறைய இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக தனுஷ்கோடியில் இருக்கோம். we have to go back home. இப்போது சென்னைக்கு போகணும். ஸோ பயமுலைக்கு வந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் வேலை இருக்குது. பயங்கர அழுக்காயிட்டான் எங்கள் கூட 4 நாளாக சுற்றி. ஸோ we are going to head towards சென்னை. ஸோ தனுஷ்கோடி all the way to சென்னை. அதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் டிரைவிங் vlog-ஆ நான் அப்லோட் பண்ண போகிறேன். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் vlog மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வீடு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்க்கலாம். சென்னை, I'll put the maps on. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரிப் வந்து 629 சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண இதுலேருந்து. ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15.4 கொடுத்துருக்கு, இன்க்ளூடிங் சிட்டி ட்ராவல்லாம் சேர்த்து. பயங்கர டிராஃபிக்லாம் நேற்று ராமேஸ்வரம் ஓட்டினேன். எனிவே ட்ரிப் பியை நம்ம இப்போ ரீசெட் பண்ணிடலாம். ஸோ தட் இங்கேருந்து சென்னை எவ்வளோ நேரம் நமக்கு தெரியும். டைம் இஸ் எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 11:58. ஸோ நான் ட்ரிப் மீட்டரை ரீசெட் பண்ணுறேன், 0 ஆகிடுச்சு. ஸோ 12 மணின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, டோட்டல் மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு, அண்ட் ஆல்சோ டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஹெட் ஆல் த வே டு சென்னை. ஸோ மணி வந்து கரெக்டாக 12 ஆகுது. தனுஷ்கோடியிலேருந்து கிளம்புறோம். எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்க்கலாம். பட் இங்கே டவர் ரொம்ப போராக இருக்குது, அதனால் நெட்டு எடுக்க மாட்டேது தனுஷ்கோடியில். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரியும். மதுரை வந்து 192 அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. பட் மோஸ்ட்லி நம்ம மதுரை ரூட் போக மாட்டோம். ராமேஸ்வரம், பாம்பன், காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, ஐ திங்க் அந்த ரூட் தான் மோஸ்ட்லி போவோம். தனுஷ்கோடியோடைய சீ கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, மாதிரி டீல் டர்காய்ஸ் கலரில் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல். இதுதான் வந்து கோஸ்ட் டவுன் ஆஃப் தனுஷ்கோடி, பழைய லைட் ஹவுஸ். இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் நிறுத்தி சாப்பிடல, அப்படியே போயிட்டே இருக்கும். தனுஷ்கோடி vlog நான் செப்பரேட்டாக போட்டிருப்பேன், ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். திஸ் இஸ் அ பியூர் டிரைவிங் vlog டு சென்னை. ஸோ 1964 தனுஷ்கோடி அந்த சுனாமியில் அழிஞ்சது இல்லையா, அந்த டவுன், அதோடைய கோஸ்ட் டவுன், அதோடைய ஒரு ரெமினஸ் யூனோ, அதுதான் வந்து இது. ஸோ ரைட் சைடில் நீங்கள் பார்ப்பீங்க, லெஃப்ட் சைடில் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள், பால் அடைஞ்சு போன சர்ச்சு. நிறுத்தி போய் பார்க்கலாம். பட் we have to keep going. இதுதான் வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷனு. தனுஷ்கோடியோடைய ரயில்வே ஸ்டேஷனும் வாட்டர் டேங்க்கும் இருந்த ஒரு இடம். கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா தனுஷ்கோடி பார்க்காம போகாதீங்க. என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குன்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் வாங்க. வந்துட்டு கண்டிப்பாக தனுஷ்கோடியை பார்த்துட்டு போங்க. டெஃபினெட்லி வில் என்ஜாய் த ட்ரைவ். எவ்வளோ ஈகிள்ஸ் பாருங்களேன். கண்டிப்பாக வந்து இட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனிக் லொக்கேஷன்ஸ். நீங்கள் ஓட்டினதில் எப்போ ஒரு கழுகு வந்து அப்படியே லேண்ட் ஆச்சுங்க. நிறைய கழுகு, வல்ச்சர்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல. பாம்பன்லேருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ எஸ், தட் இஸ் ஒன் திங் தட் ஐ ரெக்கமெண்ட் ஃபார் யூ கைஸ். have a long distance to go to Chennai. Almost ஒரு 570 kilometers கிட்ட இருக்கும் from here, from this point. So already கன்னியாகுமரி to சென்னை நம்ம 700 kilometers 9 ஹவர்ஸில் பண்ணோம். பட் டுடே that won't be the case. ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மைண்ட் செட்டும் எனக்கு பெருசாக இல்லை. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் அதை விட இந்த ரூட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா கன்னியாகுமரி டு சென்னை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஹைவே தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சின்னு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இது அப்படி கிடையாது. திருச்சி வரைக்கும் இந்த மாதிரி ரோட்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி, காரைக்குடி, புதுக்கோட்டை சைட்லாம். லெட்ஸ் see how it goes, but it's going to be a very adventurous, interesting drive for sure.
விஷயம் நீங்கள் ரொம்பவே தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் வரும்போது நோட் பண்ணுவீங்க, ரொம்ப ரசிப்பீங்களும் கூட. அந்த டெரைன்ஸ் வந்து மாறிக்கிட்டே வரும். டக்குன்னு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு மாதிரி டெசர்ட்டடாக ஏதோ பாலைவனத்தில் போகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு வந்து ஃபுல்லாக காடாக மாறிடும், டக்குன்னு நம்ம ஈஸியாக மாதிரி மாறிடும். ஸோ த டெரைன் வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும் எவ்ரி ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ். தட் இஸ் சம்திங் தட் யூ வில் லவ். தட்ஸ் வை நான் சொல்கிறேன், பை ரோடு நீங்கள் வந்து தனுஷ்கோடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மேப் ஸ்டார்டட் டு ஒர்க். கரெக்டாக நமக்கு வந்து 558 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கேருந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:53 தான் ரீச் ஆகும்னு சொல்லுது. திருச்சி கரெக்டாக 231 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸோ வி ஆர் நியரிங் ராமேஸ்வரம். அங்கே டிஸ்டன்ட்டில் ஒரு பெரிய டவர் தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து ராமேஸ்வரம். நம்ம கிட்ட 57 கிலோமீட்டர்ஸ் வந்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கிடையாது. வரும்போதே சொன்னேன், ராமேஸ்வரம் வேற ராமநாதபுரம் வேற. ஆமாம், அங்கே சென்னைக்கு போகலாம், அனுமார் மாதிரி பறந்து போகலாம். போறியா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் வரும். நாங்கள் அதுக்கு பக்கத்துலேயே தான் தங்கியிருந்தோம். ஸோ வி ஹவ் ரீச்ட் ராமேஸ்வரம். ஸோ இங்கேருந்து அரௌண்ட் 550 கிலோமீட்டர்ஸ் டு சென்னை. ராமேஸ்வரம் டெம்பிள் வந்து ரைட் சைடு. ஐ திங்க் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி டெம்பிளை மறுபடியும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஐ மீன் நாட்டு உள்ளே போய் இல்லை, வெளிலேருந்து. Alright guys, பியூட்டிஃபுல்லான பாம்பன் பாலம். ஒரு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கிளம்பலாம். இட்ஸ் டைம் டு enter the highway. We have a long way to do, around 540 kilometers to Chennai. So let's leave. சத்தியமாக வரத்துக்கு வந்து மனசே இல்லை, பட் we have to go. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது we'll plan for 2 days in ராமேஸ்வரம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஊருங்க அது, ரொம்ப அழகான ஊர். நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது, அதான் ஒரு முக்கியமான விஷயம். வாவ், ஏதோ ஒரு அபேண்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க. மண்டபமுடைய ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஸோ வி ஹவ் ரீச்டு மண்டபம். ஸோ அந்த மண்டபமுக்கும் ராமேஸ்வரம் வந்து ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டாக இருந்தது. அப்போ அந்த ராமேஸ்வரத்தை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு க்ரியேட் பண்ணப்பட்டது தான் பாம்பன் பாலம். ஐ திங்க் அவங்க இந்திரா காந்தி தான் அதை தொடங்கி வச்சாங்க. ஐ திங்க் ஃபன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதுக்கு இந்திரா காந்தி பிரிட்ஜ்னு இன்னொரு ஒரு நேம் இருக்குது. ஸோ பாம்பன் பிரிட்ஜ் பிகாஸ் ஆஃப் த ஊர், பாம்பன்றது ஊர். அதனால தான் அவங்க பண்ணதுனால இந்திரா காந்தி பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ஒரு நேமும் இருக்கும். நவ் வி ஆர் இன் மண்டபம். மண்டபம்ன்றதும் ஒரு ஊர். ஸோ இந்த மண்டபமுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவில் வர்றது தான் பாம்பன். தேர்ஃபோர் தட் கனெக்டிங் bridge is called பாம்பன் bridge. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? போகிற வழியில் there is this beautiful town called தேவிப்பட்டினம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. திருச்சி வந்து தாண்டிட்டிங்கன்னா, இல்லை ராமேஸ்வரம் டு திருச்சி, இல்லை திருச்சி டு ராமேஸ்வரம், எனிவே லாட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதோடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். கோயம்புத்தூர் 370, சேலம் 350. ஸோ இந்த தேவிப்பட்டினம்ன்றது ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டவுனு. அகேன் இன்றைக்கி நிறுத்தத்துக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல. அங்கே வந்து இந்த நவகிரகம் மாதிரி லிங்கங்கள் இருக்கும். அகெயின் ராமவரே செஞ்ச லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கடலில் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக இருக்கும் லிங்கம். ஏன்னா ரொம்ப ப்ரிசைஸாக இதுவாக இருக்காது. எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி ப்ரிஸ்டீன் கண்டிஷனில் இருக்காது. உடஞ்சிருக்கும் ஒரு சைடு வந்து, அதாவது வேர் அண்ட் டேருக்கு எக்ஸ்போஸ் ஆகுது இல்லை என்வாயர்மெண்ட்க்கு, அதனால் அந்த மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். நான் போயிருக்கேன் 2-3 வாட்டி. சப்போஸ் எப்போல்லாம் ராமேஸ்வரம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்போல்லாம் போயிருக்கேன். பட் இன்றைக்கி போக முடியுமான்னு தெரியல. பட் சப்போஸ் நீங்கள் ராமேஸ்வரம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ டு தேவிப்பட்டினம். போகிற வழி தான். ஒரு கோஸ்டல் டவுன் அதுவும். அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ராமர் அவர் வந்த கோயில், அவரே வந்து அந்த லிங்கங்கள் 9 லிங்கம் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். கடலுக்கு நடுவில் இருக்கும். கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போகணும், தண்ணிக்கு நடுவில் இருக்கும் பியூட்டிஃபுல்லாக. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. யூ கேன் கூகுள் இட். தேவிப்பட்டினம் டெம்பிள் நீங்கள் கூகுள் பண்ணாலே, இல்லை யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே அதை பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் தட். அப்படியே இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் போட்டு போயிடலாம். பெட்ரோல் சுத்தமாக இல்லை. ஸோ
ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஃபியூல் அப் ஹியர். நாங்கள் பங்க்கில் யாருமே இல்லை, சிலோன்னு இருக்குது. இங்கே டேங்க் ஃபுல் பண்ணலாமா இல்லை வெளில போய் பண்ணிக்கலாமாம்மா? ஜென்ரலாக இந்த மாதிரி லாங் ட்ரைவ்ஸ்லாம் போகும்போது டேங்க் ஃபில் பண்ணிவிடுவேன். பட் எனக்கு ரொம்ப ரிமோட்டில் இருக்க அந்த பெட்ரோல் பங்க்கு, அதனால் கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா அடல்ட்ரேஷன் நடக்கும். லைக் அப்படி நம்ம ஜென்ரலாக சொல்ல முடியாது, பட் யூ நெவர் நோ. சம்டைம்ஸ் ப்ராப்பரான பெட்ரோல் இருக்காது, அடல்ட்ரேட்டட் கிடைக்கும். ஏன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸில் அவுட் ஆஃப் நோவேரில் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கும்போது வேறு வழியே கிடையாது. ரெகுலராக போடுறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க, இந்த ஊருக்குள்ளே இருக்கவங்க தான் போடுவாங்களே தவிர லார்ஜ்லி வந்து இந்த மாதிரி ஹைவேல போயிட்டு வரவங்க தான் போடுவாங்க. ஸோ அதனால் ஜென்ரலாக இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் ஃபில்லிங் யுவர் டேங்க் அப். அவசரத்துக்கு போட்டுக்கலாம், பட் டேங்க் ஃபுல் பண்ணுறது பியூட்டிஃபுல்லான BMW. டேங்க் ஃபுல் பண்ணுறதுன்றது ஒரு மெயினான ஒரு இடத்துக்கு போயிட்டு பண்ணிக்கிறது நல்லது. அதனால தான் நான் இங்கே டேங்க் ஃபுல் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸ்க்கு மட்டும் போட்டுட்டு உடனே கிளம்பிட்டேன். மேபி திருச்சி ரீச் ஆனதுக்கப்புறமா இல்லாட்டி சம்வேர் இன் காரைக்குடி ஐ வில் ஃபில் அப் த டேங்க் கம்ப்ளீட்லி. ஹோண்டா சிட்டியோட டேங்க் கொஞ்சம் கம்மிங்க, ஃபியூல் கெப்பாசிட்டி 40 லிட்டர் தான் அதோடைய ஃபுல் கெப்பாசிட்டியே. அதுவும் வந்து அதில் 5 லிட்டர் ரிசர்வ். ஸோ 35 லிட்டர்ஸ் தான் வந்து வித்தவுட் ரிசர்வ். ஸோ ஐ மீன் 40 லிட்டர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டு. ஜென்ரலாக எஸ்யூவிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ் இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு 50 லிட்டர் டேங்க் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். வி ஹவ் ரீச்ட் ராமநாதபுரம். ஸோ இங்கேருந்து ஒரு ரைட்டு கட் ஆகும்னு சொல்லலை, அது வந்து இந்த ரைட்டு தான். திஸ் ரைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லீட்ஸ் டு பரமக்குடி. பரமக்குடிக்கு அப்புறமா காரைக்குடி, காரைக்குடிக்கு அப்புறமா புதுக்கோட்டை. ஸோ பரமக்குடிக்கு இது ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தான். மதுரை 121, திருச்சிராப்பள்ளி 178, தேவிப்பட்டினம் நான் சொன்ன அந்த டவுன் வந்து 15 கிலோமீட்டர்ஸ். கொச்சியிலேருந்து ரொம்ப நியர்பைங்க, 395 இங்கே இது. ஸோ பரமக்குடி சைடில் வந்து ரைட் சைடில் லெஃப்டில் பாருங்களேன், ஃபுல்லாக பைக் விளாகர்ஸ். அவங்க ஃபுல்லாக பைக் ட்ரிப் போகிறாங்க போல். கோப்ரோவை பார்த்த உடனே கை காமிச்சாங்க, நானும் காமிச்சேன். ஐ திங்க் தேர் ஆல் கோயிங் டு ராமேஸ்வரம், தனுஷ்கோடி. அது வந்து பைக்கர்ஸ்மா, ஃபுல்லாக பசங்க எப்படி இருந்தாங்க பார்த்தியா, ஹெல்மெட்டு, பூட்ஸு, ஜாக்கெட்டு. ஸோ எனிவே என்ன சொல்கிறதுனா, பரமக்குடி அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீனிக் ரோட்ஸ் ஆர் தேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ரூட்டை. ரொம்ப அழகாக இருக்கும் ரோட்ஸு. இதே மாதிரி தான் இருக்கும் சைஸு, பட் வந்து பியூட்டிஃபுல்லாக சீனிக்காக இருக்கும். ஸோ இல்லை 45 கிலோமீட்டர்ஸில் வில் ரீச் பரமக்குடி. ஸோ ஐ திங்க் அது ஒரு ½ அன் ஹவரில் ரீச் ஆகிடும். அதுக்கப்புறமா காரைக்குடி. காரைக்குடியில் லன்ச் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் டைம் இஸ் ஆல்ரெடி அரவுண்ட் 2:15. So let's see how it goes. Guys, so we have to take this left to reach. ஐயோ அங்கே பாருங்க, குட்டி பண்ணியோ அம்மா பண்ணியோ. அம்மா அங்கே பாருமா, ஐயோ அங்கே பாருமா, இவ்வளோ பெரிய பண்ணி பாருமா. அம்மா பண்ணியோ குட்டி பண்ணியோ போதும் ஒன்றா, அப்படியே உன்ன மாதிரி இல்லை. வேற எங்கே போவோம், அது பாவம். அது ப்ரெக்னென்ட் ஆகுதுன்னு நினைக்கிறது என்ன பண்ணி இல்லை, பாவம். நான் அப்போது க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுற தேவையே இல்லை. நான் பிரேக்லேயே எனக்கு கால் வைக்கல, அப்படியே 110ல் க்ரூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். தட் இஸ் ஹவு ஃப்ரீ த ரோட்ஸ் ஆர்.
மேபி இந்த மாதிரி ஸ்லைட்டாக ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் நம்ம ஆக்சிலரேட் பண்ணிக்கலாம். பட் அகெயின் த க்ரூஸ் கண்ட்ரோல் வில் பி பேக் டு த சேஃப் ஸ்பீட். ரோட்ஸ் அகெயின் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் இருக்குது. ரொம்பவே யூ கேன் என்ஜாய் த டிரைவ். ஏன்னா இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் க்ரூஸ் கண்ட்ரோல்லே இருந்தது வண்டி. ஸோ இந்த டோல்கேட் பார்த்தோன்னே ஐ ஹேட் டு ஸ்லோ இட் டவுன். புதுசாக போட்டிருக்காங்க இந்த டோல்கேட்டை. பட் ஐ திங்க் இப்போ தான் அது ஆப்ரேஷனலாக வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பூட்ஸுமே அவைலபிளாக இல்லை. ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க அதில். பசிக்குதாம்மா அவங்களுக்கு? காரைக்குடியில் சூப்பராக சாப்பிட்லாம் சரியா. செட்டிநாடு சமையல் ஆத்தென்டிக்காக கிடைக்கும். நல்லா சாப்பிடு சரியா. எழுத்து பேசாதம்மா பெத்த தகப்பன. அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. வண்டி ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகுதுன்னு தெரியும், அவ்வளோதான். திட்டலாம் மாட்டாங்க. ரோடு காலியாக தானே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? இன்னும் நம்ம பிக்கப் பண்ணாலும் 70-80 தானே போகிறோம். உங்கள் வீடு இன்றைக்கி போய் சேரணுமா நாளைக்கு போகணுமா? ஸோ சென்னை வந்து இங்கேருந்து இன்னும் 459 கிலோமீட்டர்ஸ். என்னதான் திருச்சி தாண்டதுக்கப்புறம் அந்த 4 லைன் ஹைவே வந்தாலும் தீஸ் ரோட்ஸ் ஆர் வெரி என்ஜாயபிளுங்க. வெரி என்ஜாயபிள். ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு காஃபி சாப்பிட்ணும், டீ சாப்பிட்ணுன்னா சடனாக நீங்கள் எங்கேயும் நிறுத்தி சாப்பிட முடியாது. லஞ்ச்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. யூனோ இட் வில் டேக் டைம். ஒரு டவுனுக்கு போகும்போது தான், ஏதாவது கிராசிங்கில் ஒரு டவுன் வந்தால் நீங்கள் அங்கே சாப்பிட்லாம். அதர் தென் தட் பிரேக்லாம் எடுக்க முடியாது. நைட் டைம்ஸில் இந்த சீனரிக்காக தானே நீங்கள் இந்த லொக்கேஷனையும் என்ஜாய் பண்ணுறீங்க. நைட்டில் அப்படியே பொட்டல் காடு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் கூட கிடையாதுங்க. யூனோ இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரேரு. ஏதாவது ஒரு இடத்துல இங்கே பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால இங்கே இருக்குது. ஒன்ஸ் இதை தாண்டிட்டோம்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது. அதிலே ஒன்று இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் கூட அப்படியே க்ளோலாம் ஆகுது. அங்கே ஒரு லைட் இருக்குதுன்னு தெரியும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு விளாக் பாருங்கள் இந்த சீரீஸில். இந்த காளையார் கோயில் ரீச் ஆகும்போது அவ்வளோ இருட்டாக இருக்கும். இப்படி இருக்குது பாரு, லைட் இல்லைனா அவ்வளோதான் அங்கே பேர். அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் மார்னிங் ஆஃப்டர்நூன் டைம்லாம் இங்கே வந்தீங்கன்னா யூ வில் தரோலி என்ஜாய் த டிரைவ். நான் வ்ளாக் பண்ணுறதே அப்பப்போ நிறுத்திட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு வரேன். அந்த அளவுக்கு வந்து ரோட்ஸ் ஆர் ஃப்ரீ அண்ட் யூனோ கைஸ். காரைக்குடிக்கு வந்து நம்ம இந்த ரைட்டு தான் எடுக்கணும். ஸோ அந்த ரைட் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனீங்கன்னா காரைக்குடி டவுன் வந்துடும். ஸோ வில் ஜஸ்ட் ஹாவ் அவர் லன்ச் அண்ட் லீவ். இவ்வளோ தூரம் வந்துட்டு காரைக்குடியில் சாப்பிடாம எப்படி போகிறது? ஸோ இங்கே லஞ்சு சாப்பிட்ணும் தான் நான் தனுஷ்கோடியிலேருந்து வண்டி எடுக்கும் போதே பிளான் பண்ணேன். பட் ரொம்ப ஸ்லோவாக வந்ததுனால லேட்டாக ரீச் ஆனோம். டைம் இஸ் அரௌண்ட் 3:30. பாம்பனில் ஸ்டாப் பண்ணோம். அந்த இடத்துல நிறுத்தி வந்தோம் இல்லையா, இல்லாட்டி எப்போயோ நான் காரைக்குடி ரீச் ஆகிருப்பேன். அரௌண்ட் 2:30க்கெலாம் வந்துட்டுருக்கலாம். பட் எஸ், திஸ் ரோட் ஆல்சோ லீட்ஸ் டு அறந்தாங்கி. அறந்தாங்கி ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? guys, we have reached காரைக்குடி. அழகாக இருக்கலாமா ஊர்? ஆனால் நீ வந்திருக்க அதுக்கு முன்னாடி KTM ஷோரூம் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைமா? சூப்பராக இருக்குல்ல, மரம் நிறையா. நான் எப்படி இருக்கும் தெரியுமாம்மா காரைக்குடி? ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லாம் இருக்குது பாரு. எப்படி இருக்கும்னா, டவுனுக்குள்ளே நீ போனோன்னா ரோடெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தோன்னா பழைய காலத்து ஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங் நிறைய இருக்கும். 60s 70s கட்டினதெல்லாம், வீடெல்லாம் பெருசு பெருசாக பேலஸ் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. நான் அதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தது. பார்த்து நான் நோட் பண்ணி வைப்பேன்.
திங்க் தான் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன், ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து நோட் பண்ணி வைப்பேன். இந்த இர்ஃபான் வியூஸ் அவர் சேனல்லாம் பார்க்குறோம்ல, இந்த காரைக்குடியில் இந்த இடத்துல சாப்பிட்டேன் வீடியோலாம் போடுவார் பாருங்கள். அது மாதிரி இந்த ஃபுட் பிளாகர்ஸ் பார்க்கும்போது நான் பார்த்து வைப்பேன். பட் இப்போ ஞாபகமே வர மாட்டேது பாருங்களேன். ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு சாப்பாடு சாப்பிட்ணும். அட் த சேம் டைம் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கக்கூடாது. சாப்பாடு கிடைக்கணும். முதல்ல மணி 3 ஆகுது. ஓகே கைஸ், இங்கே வந்து மீனா மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்கான். இந்த ஊர் சொந்தக்காரரே கேட்டேன். ஸோ நம்ம அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வில் கண்டினியூ அவர் ஜர்னி டுவர்ட்ஸ் சென்னை. ஏன் நடு ரோட்ட போகிறாரு இவர்? ஜிகர்தண்டா தூத் சாப்பிட்றியா? ஆனால் நீ செம்ம கம்பெனியன் தெரியுமா? இந்த மாதிரி லாங் டிரைவ்லாம் போயிட்டு வரும்போது அப்போ என்ன பண்ணுவேன்னா, அப்படியே ஹேண்ட் பிரேக் இப்படி தூக்கி ஸ்டேரிங்கை ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு ஒரு சவுண்டு டோக்கியோ ட்ரிஃப்ட் சாங் வரும். மழை பெஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நோ சைன்ஸ் ஆஃப் ரெயின். நான் கேட்ட மாதிரியே மழை பெஞ்சிருச்சு. கமான் கமான். நீ தான் இப்படி கமான் கமான். எங்கள் அம்மா அப்படியே பயந்து நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க பயத்தில். என்ன ரிக்வஸ்ட்? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் என் பிள்ளைக்காக வந்தேன். எல்லாரும் வந்து